சுந்தரமூர்த்தி நாயனாரை மட்டும் என் தோழன் என்று சொன்னார். இது எதனால்? சுந்தரர் அப்படி என்ன செய்தார்? சிவபெருமான் அவரை ஏன் நண்பனாக ஏற்றுக்கொண்டார்? இதோ அந்த அதிசய காரணங்கள். சிவபெருமான் எப்போதும் தன் பக்தர்களை நேசிப்பவர். ஆனால் சுந்தரரின் பக்தி தனித்துவமானது. அது என்ன தனித்துவமானது? வாங்க பார்க்கலாம். மற்ற நாயன்மார்கள் சிவனை இறைவனாகவே வழிபட்டனர். ஆனால் சுந்தரர் மட்டும் சிவனை நண்பனாக பார்த்தார். அவரிடம் கோபம் கொண்டு பேசினார். நகைச்சுவையுடன் கூடிய உறவை வைத்திருந்தார். ஏ சிவா, நீ என்னை விட்டு விடுவாயா என்று உரிமையுடன் அழைத்தார். நீ என்னை ஒரு பொம்மையைப் போல விளையாட வைக்கிறாய் என்று பக்தியோடு கூச்சலிட்டார். நீ என்னை உன் நண்பனாக கொண்டால் நானும் உன்னை நண்பனாகவே ஏற்றுக்கொள்வேன். சுந்தரர் பக்தியை அத்தனை உரிமையுடன் கொண்டிருந்தார். ஏ சிவா, நீ எனக்கு பணம் தர வேண்டும். ஏ சிவா, எனக்கு பசிக்கிறது, நீ என்ன செய்ய போகிறாய்? ஏ சிவா, நீ என்னை ஏமாற்ற மாட்டாய் அல்லவா? சிவன் கேட்டார். என்னுடைய சுந்தராம் என்று அழைத்தார். அவர் கேட்டதும் அடுத்த நொடியில் சிவன் அருள் வழங்கினார். சிவனை தெய்வமாக மட்டுமல்ல, உயிரோடு இருப்பவர் என்று உணர்ந்தால் அவர் நம்மோடு உறவாக இருப்பார். பித்தா, சுந்தரர் பாடல்கள் பாடிய விதத்தை கவனித்தால் அவை ஆழமான பக்தி மட்டுமில்லை, மகிழ்ச்சியான பாடல்களும். அவர் சொந்தமாக சிவனை அழைத்த பாடல்களில் அன்பும் உரிமையும் இருந்தது. பித்தா பிறை சூடி சிவனின் அழகு மீது கொண்ட பக்தியை வெளிப்படுத்தினார். கொடுத்தாய் கொடுத்தாய் சிவா. சிவன் நிச்சயம் கேட்டவுடன் அருள்வார் என்ற நம்பிக்கை. சிவனை மகிழ்ச்சியோடு வாழ்ந்த ஒரே நாயன்மார் சுந்தரர். அதனால்தான் சுந்தரரை நண்பனாக ஏற்றுக்கொண்டார். பக்தியில் துன்பம் இல்லை, உண்மையான பக்தி மகிழ்ச்சி தரும். சுந்தரர் ஒரு திருநீற்று பரம்பரையில் பிறந்தவர். அவருடைய முந்தைய பிறவியில் அவர் சுவேதர் என்ற அயோனி சித்த சிவகணங்களுள் ஒருவர். அவருக்கு மீண்டும் மனித பிறவி கிடைத்தது. அதனால் சிவனே அவரை வழிநடத்தினான். சிவன் அவருக்கு சிறு வயதிலேயே தோன்றி நீ என்னுடையவன் என்றார். பிறக்கும் போதே இறைவனுக்கு பக்தனாக யாரும் பிறக்க மாட்டார்கள். இறைவன் நினைத்தால் மட்டுமே அவனுக்கு பக்தனாக முடியும். இறுதியில் சிவனே அவரை கைலாயத்துக்கு அழைத்தார். சுந்தரர் மட்டுமே சிவனுக்கு மிக அருகில் சென்ற ஒரே நாயன்மார். மிகவும் குறைந்த பேர் உயிருடன் கைலாயத்துக்கு செல்வதை சிவன் அனுமதித்திருக்கிறார். அதில் முக்கியமானவர் சுந்தரமூர்த்தி நாயனார். சிவன் அவருக்காக வெள்ளை யானையை அனுப்பினார். என் தோழா, இனி நீ என் அருகே வர வேண்டும் என்று அழைத்தார். நீ எப்போதும் என்னையே நினைத்து எனக்காக பாடினாய். இனி என்னுடன் இரு. சிவனை உண்மையாக நேசித்தால் இறைவன் நம்மை எப்போதும் தன்னோடு வைத்துக் கொள்வார். பெஸ்டவுன் முடிவாக, சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்க்கை உன் சிவபக்திக்கு மட்டுமல்ல, சிவனோடு உறவு கொள்வதற்கான மிகப்பெரிய உதாரணம். சிவனை பக்தியோடு அழையுங்கள், அவர் உங்களை விடமாட்டார். உண்மையான பக்தி கொண்டால் சிவன் உங்களை நண்பனாகவே பார்ப்பார். பக்தியில் மகிழ்ச்சியாக இருங்கள், இறைவன் உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பார். சிவனே என் நண்பன். இதை உணர்ந்தவுடன் உங்களின் வாழ்க்கையும் நிம்மதியாகும். ஓம் நம சிவாய.